ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அனுமதி, மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது குறித்து கலந்துரையாட தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் மற்றும் கொள்கை ரீதியாக இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஏகமனதாக அனுமதி அளித்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு முன்னர் இரு சந்தர்ப்பங்களில் கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முகாமைத்துவ குழு கூட்டத்திலும் இந்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த யோசனைக்கு செயற்குழுவிலும் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயற்குழு கூடி வகையான தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதாகவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் தான் இந்த செயற்குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஏனைய சகல உறுப்பினர்களுடைய பங்கேற்புடனும் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஏகமனதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய இதற்கான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான பொறுப்புகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ்.எம். மரிக்கார், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் கபீர் ஹாஷிம் ஆகியோரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உத்தேச மாகாண சபை தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வரும் நாட்களில் ஆரம்பிப்பதற்கும் இதன்போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா, எதிர்கால அரசியல் வேலைத்திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சியானாலும் அது ஆதரவாளர்களுக்கு சொந்தமானதாகும், மாறாக அதில் முக்கிய பதவிகளை வகிப்பவர்களுக்கு சொந்தமானதல்ல. அந்த வகையில் நீண்ட காலமாக இரு கட்சிகளிலும் ஆதரவாளர்களால் எதிர்பார்க்கப்பட்ட தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே இனங்காணப்பட்ட ஏனைய பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டாரமும் இது தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானிக்கவில்லை. செயற்குழுவில் முதன்முறையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினருக்கும் சிறப்பான பயணமாக அமையக்கூடிய இந்த தீர்மானம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். தலைமைத்துவம் தொடர்பில் எந்தவித முரண்பாடுகளும் இன்றி தீர்வு காணப்படும். எமது இணைவால் அரசாங்கம் அச்சமடைந்திருக்கிறது என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.